நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி அனந்த் சார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டலாம். ஃபர்ஸ்ட் 2 நாள்ல பயப்பட்ட பயம் எல்லாம் ஒரு மாதிரி கரைஞ்சு போச்சு, ஆனந்தமா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட். எவருடைய ஆனர்ல நம்ம இதை பண்ணோமோ அவரே உங்களை அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி அவருடைய ஜெனராசிட்டியை காமிச்சதுனால நீங்களும் பறந்தீங்க. அது மாத்திரமில்லை, எவ்ரிபடி sang எக்ஸ்ட்ரீம்லி வெல். அதாவது உங்களுக்கு இந்த பாடல்களுடைய கல்ச்சர் புரியறது, அதனால தான் நீங்கள் டாப் 10ல இருக்கீங்க. உங்களுடைய பேண்ட்வித்தை கொஞ்சம் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருக்கட்டும். இன்றைய நாளுடைய முதல் பாடலை பாடி துவங்கி வைக்கிறது SS09 பார்வதி. செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரும் இருக்கு. இவக பொழப்புக்கு இருக்கு. தெங்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரும் இருக்கு. சொத்து சுகமே சீர்கொண்டு வந்தோ பேர் கெட்டு போனா சொல்லாம துக்கப்படும் சொந்த பந்தமே. குத்தந்தா பார்த்த ஒரு சுத்தமில்லையே, கோழிக்கு துஞ்சு மேல கோபம் வரலையே. உன் போல அண்ணன் இந்த ஊரில் சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவக பொழப்புக்கு மூலையில மிகவும் இருக்கு. தெங்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரும் இருக்கு. பார்வதி, ரொம்ப அற்புதமாக பாடினீங்க. மனசு நெகிழ ஆரம்பித்து விட்டது.
வயிற்றிலிருந்து ஒரு மேகம் எழுந்து வந்து கண்ணின் ஓரமாக மழை பெஞ்சிட்டு போயிடுச்சு. சின்ன குயில் சித்ராவை நினைவில் கொண்டு வந்து நிறுத்திய குரல் உங்கள் குரல். அந்த ஈசானி மூலையில் மேகம் இருக்கு மேலே ஒரு சொந்த சங்கதி ஒன்று போட்டீங்களே, ரொம்ப பிரமாதம். அது பாட பாட உங்களுக்கு பழுத்து வந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இளம் பெண்கள் இளைஞர்கள் இவ்வளவு திறமையோடு வளர்கிற போது இசைத்துறை இந்த நூற்றாண்டில் இன்னும் செழிக்கும், இன்னும் செழுமை வரும் என்கிற பெருமையும் நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலை பற்றி ஒரு தகவல் சொல்ல வேண்டும் உங்களுக்கு. ரகுமான் என்ற ஒரு சக்தி 90களில் மையம் கொண்டு விட்டது தமிழ்நாட்டை. அவருடைய ரோஜா வெளிவந்து விட்டது, திருடா திருடா வெளிவரப் போகிறது. இந்த நேரத்தில் பாரதிராஜாவிடம் ஒரு தகவல் சொன்னேன். கிழக்கு சீமையிலே என்று நீங்கள் ஒரு கிராமத்து படம் எடுக்கவிருக்கிறீர்களே, யார் அதற்கு இசை என்று கேட்டேன். இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார். ஏன் ஏஆர் ரஹ்மானை இசையமைக்க சொல்லக்கூடாது என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்காரு, பிரமாதமாக இசையமைக்கிறாரு, என் கிராமத்து படத்துக்கு எவ்வளவு ஒத்து வரும் என்று தெரியவில்லை. நகரத்தில் பிறந்த இளைஞன், கம்ப்யூட்டரோடு பயணப்பட்டவன், எனவே இந்த இளைஞனுக்கு கிராமத்து இசை வருமா என்ற சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், அவருக்கு கிராமம் புதிதாக இருக்கலாம், கிராமத்து இசை புதியதாக இருக்க முடியாது. நீங்கள் கொண்டு வாருங்கள், நாம் வேலை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னேன். மறுநாள் ஏஆர் ரஹ்மானை பாரதிராஜா அலுவலகத்திற்கு அழைத்து சென்றேன். ரொம்ப இருவரும் அன்பு செலுத்தி கொண்டார்கள். உட்கார்ந்தம் பாட்டு பண்றதுக்கு இசையமைக்க ஆரம்பித்தவுடன் பாரதிராஜா மிரண்டு போனார். என்னப்பா இந்த பையனுக்குள்ள இவ்வளவு திறமை, கேட்காத சத்தத்தை கேட்க வைக்கிறானே. இந்த பாட்டுக்குள் ஒரு புல்லாங்குழல் வரும். அந்த படத்தின் ஒட்டுமொத்த சோகத்தையும் அந்த புல்லாங்குழல் அழுதுவிட்டு போய்விடும். அவ்வளவு அழகான புல்லாங்குழல் அது. நீங்க பாடிய போது புல்லாங்குழல் அதிகம் அழுததா, உங்க குரல் அதிகம் அழுததா என்ற சந்தேகமே எனக்கு வந்துவிட்டது. அவ்வளவு நன்றாக பாடினீர்கள். கிழக்கு சீமையிலே ஏஆர் ரஹ்மான், பாரதி ராஜா, வைரமுத்து கூட்டணியில் நவீன பாசமலர், அந்த பாடலை நீங்கள் மிக அழகாக பாடினீர்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, வாழ்த்துகிறேன். வெகு விரைவில் உங்களை ஒரு ஒலிப்பதிவில் பாட வைக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். அழைப்பு வரும். பார்வதி, இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப அழகாக பாடிங்க, ரொம்ப அழகாக பாடிங்க சார். நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க எல்லார் பாட்டையும். கண்டிப்பாக அதோட பெரிய ஒரு பங்கு வந்து நம்ம அனந்த் சார் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னோட ஒரு அபிப்பிராயத்தில் வந்து ஒரு லைவ் ஷோ நம்ம பாடும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரெசன்ஸ், இன்னும் கொஞ்சம் ஒரு போல்ட்னஸ் நீங்கள் கொண்டு வரலாம். பட் ஆனால் இந்த ஃபீல் போகக்கூடாது. குட் லக், கிரேட் ஷோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவியின் குரல் சுற்றுல கவி சாம்ராட், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் முன்னிலையில் அவரால் இயற்றப்பட்ட பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாடல்களும் உருவான விதம், அந்த பாடலோடு அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட தொடர்பு, அனுபவ ரீதியாக அவருக்கு கிடைத்த விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை மனம் திறந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வரும் பாடகர் யா மதுமிதா. முதல் முறையே கிள்ளி பார்த்தேன், முதல் முறையே கண்ணில் வீழ்த்தேன், எந்தன் தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன்.
மதுமிதா, சார். உங்க குரல் எனக்கு மின்மினியை ஞாபகப்படுத்தி விட்டது. சின்ன சின்ன ஆசை பாட வந்த பொழுது மின்மினியின் குரல் இந்த துல்லியத்தில் ஒலித்தது. அந்த துல்லியமும் அந்த பாவமும் உங்களிடம் இருப்பதை பார்க்கிறேன். தேங்க்யூ சார். இந்த பாட்டுக்குள் நீங்கள் கரைந்து போய் பாடினீர்கள். இன்னும் சின்ன சின்ன இடங்களில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தது. முதலில் ஒரு பாடகர் தன்னை நம்ப வேண்டும், பிறகு சுதியையும் மொழியையும் நம்ப வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் இந்த பாடலை பயிற்சி எடுத்துக்கொண்டால் இதைவிட சிறப்பாக பாடலாம். இப்போது சிறப்பாக பாடினீர்கள். இதைவிட சிறப்பாக பாடுவதற்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு தகுதி உண்டு. இதுதான் 4ஆம் முறையாக தேசிய விருது பெற்று தந்த பாட்டு. இந்த பாடலுக்காக பெற்ற தேசிய விருதுக்கு நான் ஏஆர் ரகுமானோடு சேர்த்து இதோ இங்கு அமர்ந்திருக்கிறார்களே, இந்த 2 பாடகர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். சீனிவாசும் சுஜாதாவும் இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடியிருப்பார்கள். மதுமிதா, உங்களுக்கு என் தனிப்பட்ட பாராட்டு. தேங்க்யூ சார். நல்லா பாடுங்க மதுமிதா. தேங்க்யூ சார். இந்த பாட்டு வந்து ஸ்டேஜில் எஃபெக்டிவாக பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக பாடினீங்க. இந்த பாட்டு ஸ்டேஜில் ஒரு நாளும் நான் வந்து அட்டெம்ப்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ரொம்ப ரேராக ஏதாவது அன்பிளாக்டுங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு சம் ஃபியூ லைன்ஸ் ஐ வில் சிங். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் கட்ஸ். இந்த பாட்டு சூஸ் பண்ணி எஃபெக்டிவாக பாடினீங்க. தேங்க்யூ. நம்ம சீனிவாஸ் வந்து ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்கார். இசையமைப்பாளராக அறிமுகமாகிறார் சீனிவாஸ். கங்கார் என்ற படத்தில் நீங்கள் கரவொலி செய்து அவரை பாராட்ட வேண்டும். அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன அழகான பாட்டுன்னு இசையமைச்சிருக்கார் அவர். அந்த ஊரில் ஒரு முரடன், அவனை ஒருத்தி காதலிக்கிறாள். காதலிக்கிறவள் மிக புனிதமானவள். அவளுடைய தாய் ஒரு விலைமகள். விலைமகளுக்கு பிறந்த ஒரு புனித பெண் அவனை காதலிக்கிறாள். ஆனால் அவன் நிராகரிக்கிறான். அவ வாழ்ந்தா ஓங்கூடத்தான், இல்லைன்னு எனக்கு வாழ்க்கை இல்லை, என்னை ஏன் நிராகரிக்கிறாய் என்று அவள் கெஞ்சியும் கொஞ்சியும் மிரட்டியும் பாடுகிற பாட்டு அந்த பாட்டு. அதுக்கு மெட்டு போட்டுக்காரு. தானானா தாரணனே தன்னானா தானானே தாரணனே தன்னானா தானானா தாரணனே நன்னானா தேராரே தாரரே தன்னானா தனனா தானன்னா தன்னானா தாரன்னா தீரனா தீனனா தன்ன தரனா தானனா தீரனா தாரனா. இது ஒரு போட்ட மெட்டு. பேஞ்சாக்கா மழத்துளியோ மண்ணோடு, நான் வாழ்ந்தாக்கா வாழுவது உன்னோடு, சாஞ்சாக்கா சாய்வது உன் தோளோடு, மூச்சு ஓஞ்சாக்கா ஓய்வது உன் மார்போடு. என் ஏத்தத்துக்கும் இறக்கத்துக்கும் என்ன குறை, நான் சேத்துக்குள்ள பூத்து வந்த செந்தாமர, உன்னை ஒரு தலையா காதலிச்சா தருதலையா சொல்லு தோற. இதான் பாட்டு. இந்த பாட்டு 2014 இந்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தில் பாடப்பட வேண்டிய பாட்டு, பாட போகிற பாட்டு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு நல்ல பாட்டு. பாடியது யார் தெரியுமா? 2ஆம் தலைமுறை பாடகி சுஜாதா என்ற கலைமகள் பெற்றெடுத்த திருமகள் ஸ்வேதா பாடியிருக்கார். அற்புதமா பாடியிருக்கார். அந்த பெண்ணுக்கு அந்த இளம் வயதில் இத்தனை பெரிய முதிர்ச்சியான்னு பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். புதிய குரல்களுக்கு நிறைய தேவை இருக்கிறது. இந்த தேவைக்கு நீங்கள் வந்து சேர்ந்தால் நீங்களும் இந்த மகா சமுத்திரத்தில் ஒரு படகாக ஆக முடியும். நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சில பாடகர்கள்
அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய சொத்தாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் பாடகர் அல்ல என்பதற்காக ஒரு பாட்டு பாடினேன், வேறொன்றும் அல்ல. கொஞ்சம் கேப் கொடுத்தா அவர் டைட்டில் வாங்கிட்டு போயிடுவாராட்டிருக்கு. அருமையான பாடல் ஸ்ரீனிவாஸ் சார், வாஸ் வெரி நைஸ். பாடின விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக நீங்களுமே கூட அதை ரசித்து பாடுறீங்க. அதே மாதிரி பல பாடகர்கள் பாடகிகளை பார்த்தவர், அவர்களோடு ஒர்க் பண்ணவர். அது வந்து ஜானகி அம்மாவாக இருக்கலாம், ஆஷா போன்ஸ்லே, அவங்க சித்ரா அம்மாவாக இருக்கலாம், இல்லை இவங்களா இருக்கலாம், மனோஜ் சாராக இருக்கலாம், எல்லாரும் எக்கச்சக்கமான இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க. இதில் எல்லாத்தையும் தாண்டி என் பாடலின் வரிகளை நான் நினைத்தபடி அட்சர சுத்தமாக இவங்க பாடுறாங்க அப்படின்னு நீங்கள் 2 பேர், ஆணில் ஒருவர் பெண்ணில் ஒருவர், யாரை சொல்வீர்கள்? நான் இனிமேல் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டுமா வேண்டாமா? இது எவ்வளவு சிக்கல் தெரியுமா கோபி? ஆனா ஒன்று சொல்றேன், இதற்கு பூசி மறைக்க வேண்டிய பதில் தேவையில்லை. எல்லா பதிலையும் 2 இருக்கு, எல்லா கேள்வியிலும் 2 இருக்கு. சத்தியமான கேள்வி, சத்தியமான பதில். சாமர்த்தியமான கேள்வி, சாமர்த்தியமான பதில். என் கேள்வி சத்தியமான கேள்வி. நான் சாமர்த்தியமா சொல்ல போறதில்ல. எல்லா பாடல்கள்கிட்ட ஒவ்வொரு தனித்தனி அழகு பார்க்குறேன். நான் உண்மையை சொல்ல போனா நம்ப மாட்டீங்க, ஜென்சி என்ற ஒரு பாடகி இனிமேல் பாட மாட்டேன்னு சொன்னபோது நான் வருத்தப்பட்டிருக்கேன். என்ன பாட்டு? தெய்வீக ராகம்ங்கிற பாட்டை கேட்டா அப்படி இருக்கு. 1000 மலர்களே மலருங்கள் பாட்டை கேட்டா இந்த அம்மா ஏன் இசைத்துறையை விட்டு போனார்கள்ங்கிற கேள்வி இருக்கு. இப்படி எனக்கு ஒவ்வொரு பாடகன் மேலையும் பாடகி மேலையும் ஒரு சின்ன மரியாதை இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனால், திரைத்துறைக்கு வந்த இந்த 33 ஆண்டுகளில் நான் அதிகம் பழகியது 2 ஜாதி. ஒரு ஜாதி இயக்குனர் ஜாதி, இன்னொரு ஜாதி பாடகர் ஜாதி. நான் எழுதியிருக்கிறேன், இந்த குளத்தில் கல்லறிந்தவர்கள். 10 வயதில் எனக்கு சில முடிவுகள் வந்தன. உலகத்தில் பெரிய பணக்காரர் எங்கள் ஊர் திருமலை டாக்கிஸ் கட்டிய செட்டியார் தான் பெரிய பணக்காரர். உலகத்திலேயே இனிப்பான பண்டம் வேர்க்கடலை மிட்டாய். உலகத்திலேயே அழகான பெண் என்னுடைய வகுப்பு டீச்சர். உலகத்திலேயே சிறந்த குரல் பி சுசீலா. மற்ற 3 மாறிவிட்டன, இதுவரைக்கும் மாறாதது பி சுசீலா தான் உலகத்தின் சிறந்த குரல் என்பது. அது என்ன சொல்லவே முடியாது. நான் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான கேட்ட பாட்டு யார் தெரியுமா? மயக்கும் மாலை பொழுதே நீ போ. அந்த பாட்டை கேட்கிற போதெல்லாம் நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி பயணப்பட்டுறேன். எல்லா குரல்லையும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தை எல்லா இசையமைப்பாளர்களும் சரியாக பயன்படுத்துவதில்லை. சில பாடல்கள் தான் சில பேருக்கு சரியாக அமைகிறது. அதனால நான் எல்லா குரல்களிலும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. எல்லோர் பாடிய பாட்டிலும் ஒரு பாட்டு மிகச்சிறப்பாக இருந்திருக்கிறது. இதில் மாற்றமே இல்லை. அதனால் அத்தனை பேரையும் நேசிக்கிறேன். இந்த பாடகர்கள் இல்லை என்றால் என் கண்ணீருக்கு விரல் கிடைத்திருக்காது துடைக்கிறதுக்கு, எங்கள் காயங்களுக்கு மருந்து கிடைத்திருக்காது, எங்களுடைய மன அழுத்தத்துக்கு ஓய்வு கிடைச்சிருக்காது, எங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் போயிருக்கோம். எனவே இந்த பாடகர்களும் இசையமைப்பாளர்களும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நாட்டில் மாரடைப்பு வராமல் தடுக்கிறார்கள், இரத்த கொதிப்பால் பக்கவாதம் வராமல் தடுக்கிறார்கள், இந்த விலைவாசி உயர்வில் கொஞ்ச நேர சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள், வாழுகிற வாழ்க்கை போராட்டத்துக்கு மத்தியில் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்கிறார்கள், இந்த பாலைவனத்தில் ஒரு பன்னீர் மழை பெய்கிறார்கள். இவர்களெல்லாம் பாடகர்கள் அல்ல, சமூக நல மருத்துவர்கள் என்று இவர்களை நான் கொண்டாடுகிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவியின் குரல் சுற்றுலா கவி பேரரசு வைரமுத்தவர்கள் முன்னிலையில் அவருடைய பாடல்கள் எல்லோரும் பாடிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்து பாடவிருக்கும் பாடகர் யார்? SS03 சாய் விக்னேஷ். இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்?
சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே பொதுவாயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்த நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா விடியல் வந்த பின்னாலும் விடியாத இரவு எது பூவாசம் வீசும் முந்தன் கூந்தலடி இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது கதிர் வந்து பாயும் உந்தன் கண்களடி பல உலக அழகிகள் கூடி உன் பாதம் கழுவலாம் பாடி என் தலைமலரே இன்னும் தயக்கம் என்ன என்னை புரியாதா இது வாழ்வாசாவா இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் சந்தன தென்றலை ஜன்னல்கள் கண்டித்த நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே பொதுவாயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறார் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் இந்த பாடலின் உச்ச சுதியை தொட்டு பாடிய உங்கள் துணிச்சலை பாராட்டுகிறேன். சங்கர மகாதேவன் பாடினார் இந்த பாடலை. நான் இருந்தேன் ஒலிப்பதிவு கூடத்தில். அவர் தொட்டவுடனே அந்த பாட்டுக்கு சிறகு முளைத்து விட்டது. மெட்டு கூட்டுக்குள் இருந்தது. அந்த பாடகன் பாடிய உடனேயே அந்த மெட்டுக்கு சிறகு முளைத்து விட்டு வானத்தில் பறக்க ஆரம்பித்து விட்டது. அவர் செய்த மாயாஜாலத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இதுல காதலியை வர்ணிச்சிருக்கேன், நீங்க கவனிச்சீங்களா? இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது கதிர்வந்து பாயும் உந்தன் கண்களடி. இயற்கைக்கு விரோதமா இருக்க அப்பெண். உலகம் விடிந்து விட்டது, ஒன்று மட்டும் விடியாமல் இருக்கிறது, இவள் கூந்தல். உலகம் இருண்டு விட்டது, ஒன்று மட்டும் இருளாமல் இருக்கிறது, அவள் கண். ஒரு பெண் நினைத்தால் இயற்கையையே ஜெயித்து காட்ட முடியும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா தமிழ் மொழி உணர்வு உங்களுக்குள் கொஞ்சம் ஊறும். கவியரசர் கண்ணதாசன் வரிகள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகள், மருதகாசியின் வரிகள், வாலி அவர்களின் வரிகள், இவைகளெல்லாம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? இவைகளெல்லாம் தமிழ் படிக்காதவர்களுக்கு காற்று வழியாக தமிழ் சொல்லிக் கொடுக்கும் ஏற்பாடுகள். இதுதான்
உங்களுக்கு மீண்டும் என் வாழ்த்துக்கள். இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நான் இவ்வளவு எதிர்பார்க்கவில்லை. நான் எதிர்பார்த்து வந்ததெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தத்தோடு வந்தேன். 4 மணி நேரம் விமானத்தில் கூட உட்கார மாட்டோமே, குதித்து விடலாமா என்று தோன்றுமே, இங்கு வந்து எப்படி உட்கார போகிறோம் என்று நினைத்தேன். உங்கள் குரலால் என்னை கட்டி போட்டு விட்டீர்கள். இன்னும் கொஞ்சம் பாட மாட்டீர்களா என்று ஏங்க வைத்து விட்டீர்கள். விடிய விடிய இங்கே இருந்து விடு வைரமுத்து என்று என்னை நானே சமாதானம் செய்து கொள்ளுமாறு செய்து விட்டீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள். 10 பாடகர்கள், முத்து பாடகர்கள், உங்களை நான் எப்படி பாராட்டுவது? எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தால் உங்களை நான் பெருமைப்படுத்துவதற்கு அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன். இன்று பாடிய பாடகர்கள் 10 பேருக்கும் தலா 10,000 வீதம் என் அன்பளிப்பாக 1,00,000 வழங்குகிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்டு என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது அன்பளிப்பாக கொடுத்தல் என்பது வேறு. ஆனா ஒரு திறமையை அங்கீகரித்து ஒருவர் உங்க வாய்ஸையும் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காருங்கிறதா இது 10,000 கோடிக்கு சமம். வாங்க. சார் எப்படி சொல்கிறதுனே தெரியல சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் பெரிய பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். உங்கள் முன்னாடி பாடுறதே ஒரு பெரிய பாக்கியம். பட் உங்கள் கையால் பரிசு வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு சொல்லி என்னால் இன்னொரு விஷயம் சொல்லலைன்னா, எப்போவுமே இங்கே பாடி இந்த மாதிரி காசு ப்ரைஸ் வாங்குறது இவர் ஒருத்தர் மட்டும்தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப தேங்க்யூ. இதைவிட பெரிய பரிசுகளையும் விருதுகளையும் காலம் உங்களுக்கு அள்ளி வழங்கும். நான் கொடுப்பது அச்சாரம், நீங்கள் பெறப்போவது முத்தாரம். நல்ல விஷயத்தை துவக்கி வைக்கிறது நல்ல ஆட்களா இருக்கணும். இசைத்துறையிலே இருக்கிற ஒருவர் உங்களுடைய வெற்றி பயணத்தை துவக்கி வைக்கிறார் என்பதுதான் ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். திரு வைரமுத்து அவர்களை அன்போடு இங்கு அழைக்கிறோம். தமிழ் திரை இசை மரபு ரொம்ப ஆழமானது. நீ நினைத்து பார்க்க முடியாத மேதைகள் எல்லாம் திரைத்துறையில் இருந்திருக்கிறார்கள். தியாகராஜ பாகவதர் தொடங்கி MS என்ற ஒரு இசை மேதை திரைத்துறையில் பாடியிருக்கிறார். ML வசந்தகுமாரி என்ற இசை மேதை திரைத்துறையில் பங்களிப்பு செய்திருக்கிறார். PU சின்னப்பா, பின்னாளில் நம்முடைய TMS சுசிலா அவர்கள், ஜானகி அவர்கள், PP சீனிவாஸ் அவர்கள், சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள், TA மோதி அவர்கள், நூற்றுக்கணக்கான பாடகர்களும் இசையமைப்பாளர்களும். எத்தனை இசையமைப்பாளர்கள்! KV மகாதேவன் அவர்கள், MS விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா, ரகுமான் என்று TR பாப்பா அவர்கள். சொல்ல வேண்டுமென்றால் இந்த நூற்றாண்டில் 100 மேதைகளை தேர்ந்தெடுத்து சூப்பர் சிங்கர் என்ற இந்த நிகழ்ச்சி கொண்டாட வேண்டும். தனித்தனியாக ஒவ்வொரு மேதைக்கும் ஒரு நாள் தன் வசனத்தாலும் பாட்டு வரிகளாலும் திரைக்கதைகளாலும் தமிழ் திரைக்கு பெரும்பங்களிப்பு செய்த கலைஞர் அவர்களின் திருநாள் என்று கொண்டாடுங்கள். இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருநாள் என்று கொண்டாடுங்கள். சீர்காழி கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன் போன்ற பெரும் பாடகர்களை நினைவுகூர்ந்து கொண்டாடுங்கள். ஜிக்கி, லீலா, வாணிஜேராம் என்றெல்லாம் கொண்டாடுங்கள். KV மகாதேவன் நாள், இன்று MS விஸ்வநாதன் நாள், இன்று கண்ணதாசன் நாள் என்று இசைத்துறை கொண்டாட வேண்டும். இவ்வளவு பெரிய இசை மரபில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மேதைகளாவதற்கு ஒரே வழி, மேதைகளோடு கலந்து விட வேண்டும். அப்படித்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சூப்பர் சிங்கர் என்ற இந்த நிகழ்ச்சி விஜய் டிவி தமிழ்நாட்டுக்கு, இசை மரபுக்கு ஒரு மாபெரும் தொண்டை செய்து வருகிறது. கலை உலகத்தின் சார்பில் விஜய் டிவிக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க எங்கள் பாடகிகள், வளர்க எங்கள் பாடகர்கள். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சிது. 2 சுற்றுக்களாக இதை பிரித்தோம். கண்ணதாசன் அவர்கள் அண்ட் வைரமுத்து அவர்கள் இவங்க 2 பேர் எழுதின பாடல்களையும் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் பாடினாங்க. ஜட்ஜஸ் தான் சொல்லணும் யார் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு என்ன சொல்லணும்னா இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் டாப் 10 we are proud of you. இது வந்து we have no choice but to do this. ஸோ இன்னைக்கு இந்த வாரத்தில் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் மார்க்ஸ் வச்சு தான் 4 of you are in the danger zone. 2 guys and 2 females. Krishnan, Arvind Srinivas, Madhumita, Soundarya, Sonia. Actually, நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இல்லை, யூஆர் சேஃப் ஒன்லி. பட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்ணதாசன் சுற்றில் அது ஷாக்கிங்லி லோவாக இருந்தது உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது. செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைரமுத்து சாரோடது அவுட்ஸ்டாண்டிங். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே நல்லா பாடும்போது ஈவன் ஒரு ரவுண்டில் கொஞ்சம் மோசமாக பாடினானா யூ கேன் கோ அவுட் எனி ஒன். அப்படி இருக்குது காம்படிஷன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் யூ ஹாவ் டு ரேஸ் யுவர் லெவல். கன்சிஸ்டன்சி அப்படி இருக்கணும். அப்படி இருந்தது ஒரு 4 ரவுண்டாக. இந்த வாட்டி மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் கெட் பேக் டு யுவர் ஓல்ட் ஃபார்ம் ஃபார் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ். குட் லக். அரவிந்த், உங்களோட எங்கே நிம்மதி அதுதான் கொஞ்சம் தட் இஸ் நாட் அப் டு த மார்க். ஏன்னா சாய்ஸ் ஆஃப் சாங் அந்த ஃபீல் எல்லாமே ரொம்ப அடிபட்டுடுது. நெக்ஸ்ட் சாங் உசுரை போகுது அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. ஸோ நீங்கள் இது வந்து முதல்ல கண்ணதாசன் ரவுண்டில் சரியாக பாடலைன்னா கூட நீங்கள் வந்து உசுரை போகுது நீங்கள் யூ மேட் அப். ஸோ அதனால் ஐ திங்க் நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ஸோ யூ கேன் கோ. கிருஷ்ணன், உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. என்ன சத்தம் வாஸ் பெட்டர் ஆக்சுவலி. ஆனால் மார்க்ஸ் பார்க்கும்போது சௌந்தர்யாவோடையும் மதுமிதாவோடையும் ஜாஸ்தி கிருஷ்ணனுக்கு இருக்குது. நீங்கள் சேஃப் ஜோன். மதுமிதா, எனக்கு என்னென்னா அதான் உங்கள் டேலண்ட் அன்கொஸ்டினபிள். கான்ஃபிடென்ஸ் ஏன் லோவாக இருந்தது இந்த வாரம்? முதல் முறை வந்து அவ்வளோ அது வந்து யார் பாடினாலும் அவ்வளோ எஃபெக்டிவாகவும் இருக்காது. ரொம்ப கஷ்டமான பாட்டு அது. ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் சாங் சாய்ஸஸ் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு வேகாக ஒரு சாங் எடுத்து வருவீங்க, பட் அது ப்ரில்லியண்ட்டாக பாடுவீங்க. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, யூ ஸ்டில் ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வேர் வி கேன் எக்ஸல் என்கிறது அந்த ஒரு விஷயம். பிகாஸ் இட்ஸ் அ காம்படிஷன், வேறு ஒன்றும் இல்லை. பட் யூ ஆர் அமேசிங் டேலண்ட், நோ டவுட் அபவுட் இட். சௌந்தர்யா, ரிமார்க்கபிள் ப்ரோக்ரஸ். உங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் கண்டிப்பாக இருக்குது, நல்லா பண்ணோம். ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இட் இஸ் நாட் ரியலி பிகமிங் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ இன்றைக்கி நீங்கள் 2 பாட்டும் நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ், ரெண்டுமே நல்லா பாடினீங்க. பட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் சாங் கொஞ்சம் உங்களுக்கு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதனால் கொஞ்சம் ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இட் வாஸ் நாட் எஃபெக்டிவ். நறுமுகியை ஆல்சோ நீட்டாக பாடினீங்க, நல்லா இருந்தது. பட் அந்த வாவ் எலிமெண்ட் வாஸ் நாட் தேர். உங்கள் 2 பேரோட மார்க்ஸ் வச்சு பார்க்கும்போது both are equal. There is only one elimination. We looked into the past. Outstanding performances 2 பேரோட வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம காம்படிஷன் விட்டு போகிறது
Soundarya, but we will give you a standing ovation for it. I know நீங்கள் எவ்வளோ ஒர்க் போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட செக்யூர் ஒரு வேலை ஜாப் அதெல்லாம் விட்டுட்டு, அந்த கரியரை விட்டுட்டு, யூ டெடிகேட்டட் யோர் செல்ஃப் ஃபார் மியூசிக். இந்த சூப்பர் சிங்கரில் வந்து சாதிக்கணும். நீங்கள் சாதிச்சிட்டீங்க. டாப் 10ங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக் அட் ஆல். போன ஐ திங்க் ப்ரீவியஸ் சீசனில் யூ குட் பீன் டாப் 5 இந்த இப்படி பாடிருந்தானா. அனதர் திங் இஸ், நீங்கள் திருப்பி வந்தோடனே நிறைய பேர் mocked at you, but you never bothered about all that. நீங்கள் வந்து you only were bothered about yourself. நான் நல்லா பண்ணணும். You're definitely an example to so many people, including me. You know, that the criticism எல்லாம் வந்து you just don't care. That's a great attitude. And I know criticize பண்ணுறது ரொம்ப easy from outside, you know. என்ன வேணால் சொல்லலாம், பட் that's the way it is. நம்ம இந்த ஒரு பப்ளிக் கிளேரில் வந்தாச்சுன்னா obviously sometimes we'll get criticized. But it's so difficult to do what you did. It's not a joke. நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் டு ஹாவ் அந்த கிரிட்டிசிசம் எல்லாம் ஓவர் கம் பண்ணி யூ கேம் அண்ட் ராக்ட் SS4. ஸோ ஆல் த பெஸ்ட். என்னோட சப்போர்ட் வில் பி தேர் ஃபார் யூ ஆல் த டைம். குட் லக் டு யூ. தேங்க்யூ சார். மது, சேஃப் ஜோனில் இருக்கீங்க. ஒன் கேண்டிடேட் எனக்கு இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு 4-5 வீக்ஸாக எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் உண்மையில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா முடியுமா, பாட முடியுமா, சௌந்தர்யாவுக்கு பாட முடியுமான்னு நினச்ச சாங்ஸ் எல்லாம் யூ ரியலி டிட் ஸோ வெல். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் டிட்டர்மினேஷன் ஐ ரியலி bow before you for that. Definitely it is your determination, and in the very இப்படியே வச்சு you go ahead. Please don't ever அந்த அது கொஞ்சம் கூட கம்மியாக விடாதீங்க. Sir, thank you so much for being there, sir. Actually, யோசிச்சே பார்க்கல எலிமினேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம். I had no plans, absolutely. It's okay. என்னோட அப்பா அம்மாவுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ரவுண்டு கூட சேர்ந்து வரல. Let me just give all the strength I have for myself and come back and welcome. இன்னொரு 4 வாரம் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. வைல்ட் கார்டில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யார் பண்ண பொண்ணு சௌந்தர்யா தானா, வேறு ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக வந்து பாடி வந்திருக்காங்க அப்படின்னு அப்படி தான் நான் பார்ப்பேன். இல்லை அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போயும் உங்கள் அலுவலகத்தை வந்து தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக இல்லை, கரெக்டு தானே? Super Singer has, I know, it's like a home for me. ஃபஸ்ட்டு என்ன அக்கான்னு எல்லாம் கூப்பிட்டது இந்த சீசனில் மட்டும்தான். ப்ளீஸ் யூஸ் த பிளாட்ஃபார்ம் ரியலி வெல். எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சூப்பர் சிங்கர் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறது அதோட ஜாஸ்தி யூ ஹாவ் டு கிவ் பேக் டு சூப்பர் சிங்கர் வித் யோர் பர்ஃபார்மன்ஸஸ். தட்ஸ் ஆல் ஐ வுட் ஆஸ்க் ஃபார். One thing which I really like about her is that self-belief which she has. பிகாஸ் நானும் பார்த்துருக்கேன் நிறைய அவங்களுக்கு வர கிரிட்டிசிசம்ஸ் பற்றி. ஈவன் ஐ நோ இட் அதெல்லாம் அப்படி இருக்கும் தட் நான் அவங்க நிலமையில இருந்தால் ஐ வில் ரியலி பிரேக் டவுன். எனக்கு ஒரு டவுட்டே வந்துடும், நான் நிஜமாலே நல்லதாக பாடுறேன், நான் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. பின்னாடி என்னை பற்றி யாராவது பேசுகிறத கேட்டால் கூட எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகிடும். இந்த மாதிரி அவங்க இவ்வளோ தூரம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்றதை ஐ ரியலி சல்யூட் யூ ஃபார் தட், சீரியஸ்லி. சௌந்தர்யா, எனக்கு என்ன சொல்லணும்னா, உனக்குள்ளே இருக்கிற எவ்வளோ திறமை இருக்கோ அதை நீ இன்னும் கொஞ்சம் கூட ரெக்கக்னைஸ் பண்ணலாம். உன்னோட டேலண்ட் என்னன்னு ஸ்டில் டு பி டிஸ்கவர்ட். வைல்ட் கார்டில் வரும்போது இட் ஷுட் பி ஒரு சர்ப்ரைஸ் சௌந்தர்யா. அதுதான் என்னுடைய, தட்ஸ் மை விஷன். I'll not disappoint you.
பெரிய பெர்ஃபார்மன்ஸை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமில்ல உலகம் வாழும் தமிழர்கள் எதிர்பார்க்குறாங்க. அதை கொடுக்கணும். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுற்றுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கோபிநாத் அவர்கள் அண்ட் மாகா ஆனந்த், தி ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஃபார் பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.